இடைபடுதல்கள். படைக்கப்பட்ட மனிதன் தூய ஒரு மனிதனாக இருந்தான். ஆனால் மனிதன் வீழ்ந்து போனபோது அவனுக்குள் கிறிஸ்துவுக்கு ஒத்து இல்லாத நிறைய காரியங்கள் கூட்டிச் சேர்க்கப்பட்டன. அவன் விழுந்து போன மனிதனானான். அதன் விளைவாக அவனுடைய செயல்களெல்லாம் சரியாக இல்லை, தவறான செயல்களாக இருந்தது. ஒரு மனிதன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகராக பெற்றுக்கொண்டு ஏற்றுக்கொள்ளும் போது அவன் மறுபடி பிறக்கிறான், தேவனுடைய ஜீவனை பெறுகிறான். அவன் இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டபடியால், விலகெடுத்து வாங்கப்பட்டபடியினால் அவன் தன்னை தேவனுக்கென்று அர்ப்பணிக்கும் போது தேவன் அவனை பயன்படுத்த விரும்புகிறார். ஆனால் அவர் பயன்படுத்துவதற்கு தகுதியானவனாக இல்லை. எனவே தேவன் விசுவாசியுடைய நடக்கையோடும் செயல்களோடும் நபரோடும் கூட இடைப்பட்டு அவனை தனக்கு உபயோகமுள்ளவனாக அவர் மாற்ற வேண்டியிருக்கிறது. இதற்கு இடைபடுதல்கள் தேவை. இடைபடுதல்கள் ஜீவனின் வளர்ச்சியை தடை செய்கிற எல்லா இடையூறுகளையும் நீக்கும்படி நாம் பரிசுத்த ஆவியின் நடத்துதலை பின்பற்றுகிறோம் என்பதை குறிக்கிறது. இடைபடுதல்கள் ஜீவனின் 2 கொரிந்தியர் 7:1 இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரிப்போம். மத்தேயு 5:23-24 நீ பலிபீடத்தில் உன் காணிக்கை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகில் அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனுடைய ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. ரோமர் 8:14 எவர்கள் தேவனுடைய ஆவினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள். இடைபடுதல்கள் ஜீவனின் வளர்ச்சியை தடை செய்கிற எல்லா இடையூறுகளையும் நீக்கும்படி நாம் பரிசுத்த ஆவியின் நடத்துதலை பின்பற்றுகிறோம் என்பதை குறிக்கிறது. ஒரு முறை நம்மை தேவனுக்கு அர்ப்பணித்தவுடன் அவர் நம்மை உபயோகிப்பார். ஆனால் அவருடைய உபயோகத்துக்கு தக்கதாக நாம் தகுதியாகும்படி அவர் நம்மை கழுவவும் இடைப்படுத்தவும் எல்லா பிரச்சனைகளையும் நீக்கவும் வேண்டும். 1 பேதுரு 1:19 குற்றமில்லாத ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள். 2 கொரிந்தியர் 5:14-15 கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்திருக்கிறவருக்கு என்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார். 2 தீமோத்தேயு 2:21 ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாக இருக்கும். நாம் எவ்வளவு அதிகமாக இடைப்படுத்தப்படுகின்றோமோ அவ்வளவு அதிகமாக நம்மில் தேவனுடைய ஜீவன் வளர்கிறது. எவ்வளவு அதிகமாக நாம் ஜீவனில் வளர்கிறோமோ அவ்வளவு அதிகமாக நாம் இடைப்படுத்தப்படுகிறோம். லார்ட் ஜீசஸ். இடைபடுதலும் ஜீவனுடைய வளர்ச்சியும் ஒன்றுக்கு ஒன்று நேராக இருக்கிறது. 1 யோவான் 1:7 அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். வசனம் 9 நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். எபிரேயர் 12:7 நீங்கள் சிட்சையை சகித்தவர்களாக இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரர் உண்டோ? நாம் எவ்வளவு அதிகமாக இடைப்படுத்தப்படுகிறோமோ அவ்வளவு அதிகமாக நம்மில் தேவனுடைய ஜீவன் வளர்கிறது. எவ்வளவு அதிகமாக நாம் ஜீவனில் வளர்கிறோமோ அவ்வளவு அதிகமாக நாம் இடைப்படுத்தப்படுகிறோம். இடைபடுதல்கள் 2 வகைப்படும்.
நம் செயல்களுடன் இடைபடுவது நம் நபருடன் இடைபடுவது. எபிரேயர் 9:14 கிறிஸ்துவனுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். மத்தேயு 16:24 இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ரோமன் 2 நம் செயல்களோடு இடைபடுவது, பாவங்களோடு இடைபடுவது, உலகத்தோடு இடைபடுவது, மனசாட்சியோடு இடைபடுவது ஆகியவற்றை உள்ளடக்கும். நம் செயல்களோடு இடைபடுவது, பாவங்களோடு இடைபடுவது, உலகத்தோடு இடைபடுவது, மனசாட்சியோடு இடைபடுவது ஆகியவற்றை. நீதிமொழிகள் 28:13 தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். 1 யோவான் 2:15 உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கொண்டால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. எபிரேயர் 10:22 திருமனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இதயமுள்ளவர்களாய் உண்மையுள்ள இதயத்தோடு விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடு சேர கடவோம். நம் செயல்களோடு இடைபடுவது, பாவங்களோடு இடைபடுவது, உலகத்தோடு இடைபடுவது, மனசாட்சியோடு இடைபடுவது ஆகியவற்றை உள்ளடக்கும். நம் நபரோடு இடைபடுவது, மாம்சத்தோடு இடைபடுவது, சுயத்தோடு இடைபடுவது, இயற்கை கட்டமைப்போடு இடைபடுவது, ஆவியோடு இடைபடுவது ஆகியவற்றை உள்ளடக்கும். நம் கலாத்தியர் 5:24 கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். யோபு 42:5-6 என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்போதோ என் கண் உம்மை காண்கிறது, ஆகையால் நான் என்னை அருவருத்து சாம்பலிலும் தூளிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன். ஆதியாகமம் 32:25 அவர் அவனுடைய தொடைச்சந்தை தொட்டார், அதனால் அவருடனே போராடுகையில் யாக்கோவின் தொடைச்சந்து சுளுக்கிட்டு. 2 கொரிந்தியர் 7:1 இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட பரிபூர்ணப்படுத்த கடவோம். லார்ட் ஜீசஸ் நம் செயல்களோடு எப்படி இடைபடுவது? தேவனோடு நாம் ஐக்கியம் கொள்ளும் போது அவருடைய வெளிச்சத்தில் நாம் தவறான செயல்களை நாம் சங்கீதம் 36:9 உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். மத்தேயு 5:23 நீ பலிபீடத்தில் உன் காணிக்கை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறையுண்டு என்று அங்கே நினைவு கூர்ந்தால் உன் சகோதரனோடு ஒப்புரவாகும் முதலில். தேவனுடைய வெளிச்சத்தில் நாம் பார்த்த தவறான செயல்களை தேவனிடத்தில் அறிக்கையிட வேண்டும். அதை தேவனுக்கு முன்பாக நாம் அதோடு இடைபட வேண்டும். நீதிமொழி 28:13 சங்கீதம் 32:5 நீதிமொழி 28:13 தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவன் இரக்கம் பெறுவான். சங்கீதம் 32:5 நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுகிறேன் என்றேன், தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். வெளிச்சத்தில் நாம் தவறான செயல்களை நாம் அறிக்கை செய்யும் போது தேவன் அவைகளை மன்னித்து அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் அவைகளை கழுவுகிறார். 1 யோவான் 1:9 7 சங்கீதம் 51:4-2 1 யோவான் 1:9 நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்க அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். வசனம் 7 அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். சங்கீதம் 51:4 தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்காதை நடப்பித்தேன், இதை அறிக்கையிடுகிறேன். வசனம் 2 என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமுறை என்னை சுத்திகரியும். நாம் தவறான தேவனுடைய வெளிச்சத்தில் நாம் காணும் பழைய மனிதனோடு தொடர்புடைய 6 காரியங்கள் அல்லது 6 அம்சங்கள் 6 காரியங்கள் அல்லது 6 அம்சங்கள். பழைய மனிதன் தன்னை நான் என்று அழைக்கிறான். பழைய மனிதன் தன்னை நான் என்று அழைக்கிறான். பழைய மனிதன் தான் நான் தான் பழைய மனிதன். ரோமர் 6:6 கலாத்தியர் 2:20 நம்முடைய பழைய மனிதன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டான். கலாத்தியர் 2:20 நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன்.
ஸோ ரோமர் 6:6 பழைய மனிதன் அறையப்பட்டான் என்று சொல்லியிருக்கிறது. கலாத்தியர் 2:20 நான் அறையப்பட்டான் என்று சொல்லியிருக்கிறது. எனவே பழைய மனிதன் தன்னை நான் என்று அழைக்கிறான். பழைய மனிதன் தான் நான் தான் பழைய மனிதன். ஆத்ம ஜீவன் பழைய மனிதனின் ஜீவன். அதாவது பழைய மனிதன் கொண்டிருக்கும் ஜீவன் ஆத்ம ஜீவன். வெளிப்படுத்திய 12:11, லூக்கா 14:26. மரணம் நேரிடதாயிருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஆத்ம ஜீவனை பார்க்கவில்லை. லூக்கா 14:26. யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் ஆத்ம ஜீவனை வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். ஸோ ஆத்ம ஜீவன் பழைய மனிதனின் ஜீவன். அதாவது பழைய மனிதன் கொண்டிருக்கும் ஜீவன் ஆத்ம ஜீவன். மாம்சம் பழைய மனிதன் வெளியே வாழ்வது அல்லது பழைய மனிதனின் வாழ்க்கை. மாம்சம் என்பது பழைய மனிதன் வெளியே வாழ்வது அல்லது பழைய மனிதனின் வாழ்க்கை. நம் ஆத்ம ஜீவன் வாழ்ந்து காட்டுவதற்கு முன் அது வெறுமனே பழைய மனிதன். ஆனால் அது வாழ்ந்து காட்டப்படும் போது அது மாம்சம். ரோமர் 8:8, கலாத்தியர் 3:3. ரோமர் 8:8. மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாயிருக்க மாட்டார்கள். கலாத்தியர் 3:3. ஆவியினால் ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினால் முடிவு பெறப் போகிறீர்களா? மாம்சம் பழைய மனிதன் வெளியே வாழ்வது அல்லது பழைய மனிதனின் வாழ்க்கை. நம் ஆத்ம ஜீவன் வாழ்ந்து காட்டுவதற்கு முன் அது வெறுமனே பழைய மனிதன். ஆனால் அது வாழ்ந்து காட்டப்படும் போது அது மாம்சம். கோபம் மனிதனுடைய இயற்கையான குணாம்சம். குறிப்பாக கெட்ட கோபத்தை குறிக்கிறது. கோபம் மனிதனுடைய இயற்கையான குணாம்சம், குறிப்பாக கெட்ட கோபத்தை குறிக்கிறது. பிரசங்கி 7:9, நியாயாதிபதி 18:25. நியாயாதிபதி 18:25. பிரசங்கி 7:9. உன் மனதில் சீக்கிரமாய் கோபம் கொள்ளாதே. ஓ லார்ட் ஜீசஸ். நெஞ்சிலே கோபம் குடியிருக்கும். மூடரின் நெஞ்சிலே கோபம் குடியிருக்கும். நியாயாதிபதி 18:25. எங்கள் காதுகள் கேட்க கூக்குரல் இடாதே, இட்டால் கோபிகள் உங்கள் மேல் விழுவார்கள். கோபம் மனிதனுடைய இயற்கையான குணாம்சம், குறிப்பாக கெட்ட கோபத்தை குறிக்கிறது. சுயம் மனித கருத்து மற்றும் அபிப்பிராயத்தின் வெளிக்காட்டப்படும் ஆத்ம ஜீவன். சுயம் மனித கருத்து மற்றும் அபிப்பிராயத்தில் வெளிக்காட்டப்படும் ஆத்ம ஜீவன். மத்தேயு 16:24-25, யோபு 42:5-6. மத்தேயு 16:24-25. இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் ஜீவனை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் இழந்து போவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். யோபு 42:5-6. என் காதினால் உம்மை பற்றி கேள்விப்பட்டேன், இப்போதோ என் கண் உம்மை காண்கிறது. ஆகையால் நான் என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன். சுயம் மனித கருத்து மற்றும் அபிப்பிராயத்தில் வெளிக்காட்டப்படும் ஆத்ம ஜீவன். இயற்கையான கட்டமைப்பு, நம்முடைய இயற்கையான திறமை, சாமர்த்தியம் போன்றவை. ஆதியாகமம் 28:20-22, எபிரேயர் 11:22. ஆதியாகமம் 28:20-22. யாக்கோபு, தேவன் என்னோடு கூட இருந்து நான் போகிற வழியில் என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுத்த வஸ்திரமும் எனக்கு தந்து என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாகம் தருவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான். எவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்கிறான் பாருங்க யாக்கோபு. தேவன் பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தார். அவன் அதெல்லாம் கண்டுக்கல. நான் போற இடத்துல என்ன பாதுகாத்து சாப்பாடு கொடுத்து துணிமணி கொடுத்து திரும்பி சுகத்தோடும் பலத்தோடும் அப்பா விட்டு கூட்டிட்டு வந்தா நீ அப்பன் தேவனா இருப்பேரு. அது மட்டும் இல்ல, நான் உமக்கு கமிஷன் தருவேன், என்னை தர எல்லா பணத்திலும் உமக்கு தசமபாகம் தருவேன்னு சொல்றான். வா, என்ன இயற்கையான கட்டமைப்பு. எபிரேயர் 12:21. விசுவாசத்தினாலே யாக்கோபு தன் மரண காலத்தில் யோசேப்புடைய குமாரர் இருவரையும் ஆசீர்வதித்து தன் கோலின் முனையிலே சாய்ந்து தொழுது கொண்டான். தன்னை முற்றிலுமாக இழந்து விட்டான். இயற்கை கட்டமைப்பு முற்றிலுமாக உடைக்கப்பட்டு விட்டது. அவன் கோலின் மேல் சாய்ந்து கொள்கிறான். அது தேவன் மேல் வைத்து. பழைய மனிதனோடு தொடர்புடைய 6 காரியங்கள் என்னவென்று சொன்னால், நான்
ஆத்ம ஜீவன், மாம்சம், கோபம், சுயம், இயற்கை கட்டமைப்பு. வேதத்தில் நாம் பழைய மனிதன் சிலுவையில் அறையப்பட்டான் என்பதை மட்டும்தான் நாம் பார்க்க முடியும். ஆத்ம ஜீவன் அறையப்பட்டது என்று பார்க்க முடியாது. மாம்சம் அறையப்பட்டது என்று சொல்ல முடியாது. கோபம் அறையப்பட்டது என்று சொல்ல முடியாது. சுயம் அறையப்பட்டது என்று சொல்ல முடியாது. இயற்கையான கட்டமைப்பு அறையப்பட்டது என்று சொல்ல முடியாது. பழைய மனிதன் அறையப்பட்டான் என்று மட்டுமே வேதம் சொல்லுகிறது. அதற்கு அர்த்தம் பழைய மனிதன் தன்னுடைய எல்லா நம் நபரோடு எப்படி இடைப்படுவது? நம் நபர் இந்த 6 காரியங்களினாலும் கட்டமைக்கப்பட்டிருக்கிறார். நம் நபரோடு எப்படி இடைப்படுவது? முதலாவது, நம் பழைய மனுஷன் 6 அம்சங்களுடன் கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்டிருப்பதை நாம் பார்க்க வேண்டும். முதலாவதாக, நம் பழைய மனுஷன் ஆவியிலே நாம் பார்க்க வேண்டும். பழைய மனிதன் சிலுவையில் கிறிஸ்துவோடு அறையப்பட்டிருப்பதை நாம் ஆவியிலே பார்க்க வேண்டும். பார்த்து நாம் சொல்ல வேண்டும், எஸ், என்னுடைய பழைய மனிதன் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டு விட்டான் என்ற அந்த அறிக்கை நம்மிடம் இருக்க வேண்டும். அந்த நிச்சயம் நம்மிடம் இருக்க வேண்டும். ரோமர் 6:6, கலாத்தியர் 2:20. ரோமர் 6:6, நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். கலாத்தியர் 2:20, கிறிஸ்துவுடன் கூட சிலுவையில் அறையப்பட்டேன். முதலாவது, நம் பழைய மனுஷன் கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்டதை நாம் பார்க்க வேண்டும். இரண்டாவது, நாம் தேவனோடு ஐக்கியம் கொள்ளும் போது பழைய மனிதனின் 6 அம்சங்களில் எந்த அம்சமாவது நம்மில் இருப்பதை நாம் பார்த்தால் அந்த அம்சத்தோடு நாம் இடைபட வேண்டும். சங்கீதம் 36:9, யோபு 12:42-5-6, சங்கீதம் 36:9, நம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். யோபு 42:5-6, என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்போது என் கண் உம்மை காண்கிறது, ஆகையால் சூழிலும் சாம்பலில் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன். முதலாவது, பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டிருப்பதை நாம் நம்முடைய ஆவியிலே பார்க்க வேண்டும். பழைய மனுஷன் கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்டிருப்பதை நாம் ஆவியில் பார்க்க வேண்டும். இரண்டாவது, நாம் தேவனோடு ஐக்கியம் கொள்ளும் போது பழைய மனிதனின் 6 அம்சங்களில் ஏதாவது ஒரு அம்சம், குறிப்பாக சுயமோ மாம்சமோ இருப்பதை நாம் பார்க்கும்போது அந்த அம்சத்தோடு நாம் இடைபட வேண்டும். மூன்றாவது, அவருடைய வெளிச்சத்தில் நாம் பார்த்த அந்த அம்சம் பழைய மனிதனுக்குரியது என்றும் அது நம்மில் இருக்கக்கூடாது என்றும் நாம் தேவனிடம் சொல்ல வேண்டும். ஒருவேளை சுயம் இருக்கிறது என்று சொன்னால் நாம் தேவனிடத்தில் சொல்ல வேண்டும், தேவனே, சுயம் பழைய மனிதனுக்குரியது, பழைய மனிதன் ஏற்கனவே சிலுவையில் அறையப்பட்டாயிற்று, எனவே என்னிலே இந்த சுயம் இருக்கக்கூடாது என்று நாம் தேவனிடம் சொல்ல வேண்டும். எபேசியர் 4:22, கொலோசியர் 3:9. எபேசியர் 4:22, முந்தைய நடத்தக்கூடிய மோசம் போக்கும் இச்சைகளினாலே கெட்டுப்போகிற பழைய மனிதனை நீங்கள் களைந்து போடுங்கள். கொலோசியர் 3:9, பழைய மனிதனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போடுங்கள். மூன்றாவது, அவருடைய வெளிச்சத்தில் நாம் பார்த்த அந்த அம்சம் பழைய மனிதனுக்குரியது என்றும் அது நம்மில் இருக்கக்கூடாது என்றும் நாம் தேவனிடம் சொல்ல வேண்டும். நான்காவது, பரிசுத்த ஆவி சிலுவையை, அதாவது கிறிஸ்துவின் மரணத்தின் வீரியத்தை பழைய மனிதனின் அந்த அம்சத்தின் மேல் பிரயோகித்து அதை எடுத்து போடுகிறார். இது முக்கியமான குறிப்பு. நான்காவது, பரிசுத்த ஆவி சிலுவையை, அதாவது கிறிஸ்துவின் மரணத்தின் வீரியத்தை பழைய மனிதனின் அந்த அம்சத்தின் மேல் பிரயோகித்து அதை எடுத்து போடுகிறார். சிலுவை மட்டும்தான் பழைய மனிதனுக்குரிய அம்சங்களை எடுத்து போட முடியும். சிலுவை கிறிஸ்துவின் மரணத்தின் வீரியத்தை குறிக்கிறது. அதை நாம் பிரயோகிக்க முடியாது. அதை பரிசுத்த ஆவியானவர் தான் பிரயோகிக்க முடியும். பரிசுத்த ஆவியானவரில் தான் சிலுவை இருக்கிறது. கிறிஸ்துவின் மரணத்தின் வீரியம் பரிசுத்த ஆவியில் தான் இருக்கிறது. எனவே நான்காவதாக, பரிசுத்த ஆவி சிலுவையை, அதாவது கிறிஸ்துவின் மரணத்தின் வீரியத்தை பழைய மனிதனின் அந்த அம்சத்தின் மேல் பிரயோகித்து அதை எடுத்து போடுகிறார். கலாத்தியர் 5:24, ரோமர் 8:13, லூக்கா 9:23-24, கலாத்தியர் 5:24. கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். ரோமர் 8:13, மாம்சத்தின் படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். லூக்கா 9:23-24. அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறான், அதை இழந்து போவான். என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்வான். ஓ லார்ட் ஜீசஸ்.
நான்காவது பரிசுத்த ஆவி சிலுவை, அதாவது கிறிஸ்துவின் மரணத்தின் வீரியத்தை பழைய மனிதனின் அந்த அம்சத்தின் மேல் பிரயோகித்து அதை எடுத்து போடுகிறார். ஐந்தாவது பரிசுத்த ஆவி எடுக்கப்பட்ட இடத்தை லார்ட் ஜீசஸ் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த மூலக்கூறால் நிரப்புகிறார். ஐந்தாவது பரிசுத்த ஆவியானவர் ஆவி எடுக்கப்பட்ட இடத்தை, அந்த அம்சத்தின் இடத்தை கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் மூலக்கூறால் நிரப்புகிறார். ரோமர் 6:5, பிலிப்பியர் 1:19. ரோமர் 6:5, அவருடைய மரணத்தின் சாயல் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயல் இணைக்கப்பட்டிருப்போம். பிலிப்பியர் 1:19, அது உங்கள் வேண்டுதலினாலும் இயேசு கிறிஸ்துவின் ஆவியின் உதவியினாலும் எனக்கு ரட்சிப்பாக முடியும் என்று அறிகிறேன். நம்மளோடு எப்படி இடைபடுவது? முதலாவது, நம் பழைய மனிதன் 6 அம்சங்களோடு கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்டிருப்பதை நாம் பார்க்க வேண்டும். இரண்டாவது, நாம் தேவனோடு ஐக்கியம் கொள்ளும் போது பழைய மனிதனின் 6 அம்சங்களில் எந்த அம்சமாக நம்மை இருப்பதை நாம் பார்த்தால் அந்த அம்சத்தோடு நாம் இடைபட வேண்டும். மூன்றாவது, அவருடைய வெளிச்சத்தில் நாம் பார்த்த அந்த அம்சம் பழைய மனிதனுக்குரியது என்றும் அது நம்மை இருக்கக்கூடாது என்றும் நாம் தேவனிடம் அறிக்கை செய்ய வேண்டும். நான்காவது, பரிசுத்த ஆவி சிலுவை, அதாவது கிறிஸ்துவின் மரணத்தின் வீரியத்தை பழைய மனிதன் அந்த அம்சத்தின் மேல் பிரயோகித்து அதை எடுத்து போடுகிறார். ஐந்தாவது, பரிசுத்த ஆவி எடுத்து போட்ட இடத்தை கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த மூலக்கூறால் நிரப்பி நாம் எவ்வளவா இடைப்படுத்தப்படுகிறோமோ, நம்முடைய செயல்கள் எவ்வளவா இடைப்படுத்தப்படுகிறதோ, நம்முடைய நபர் எவ்வளவா இடைப்படுத்தப்படுகிறாரோ அவ்வளவுக்கு நாம் தேவனுக்கு பிரயோஜனமுள்ள நபர்களாக மாறுவோம். தேவன் நம்மை எடுத்து பயன்படுத்துவார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தானே நமக்கு இதை பார்ப்பதற்காக நம்முடைய ஆவிக்குரிய கண்களை திறப்பாராக. இதை பார்த்து நாம் நம்முடைய வாழ்க்கையில்